இதோட ஆரம்ப சீன்ல ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் நடக்குது தமிழ்நாட்டுல. அந்த டோர்னமெண்ட்ல எம்என்சியவும், கேபிசியும் மோதுறாங்க. எம்என்சி வந்துட்டு பேட்டிங் சூஸ் பண்றாங்க. இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. எம்என்சி பேட்டிங் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உங்களில் யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்கன்னு மறக்காமல் காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எவ்வளோ பேர் ஆடி இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொடங்கின கொஞ்ச நேரத்தில் 2 விக்கெட் போயிடுது. அங்கே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பையன், அப்பா என்ன மேட்ச் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே 2 பேர் அவுட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான் நான் மேட்ச் முடிஞ்சான்னு கேட்குறப்ப, இருப்பான் இந்த டீமில் ரங்கன் ஒருத்தன் இருக்கான், அவனை எல்லாம் மறந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்கு பாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு பிளேயர் உள்ளே என்ட்ரி ஆகிறத மாஸ் பிஜிஎம் போட்டு காமிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா அவர் பெரிய பிளேயராக இருப்பார் போல். தன்னோட இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமாக ஒருத்தன் ஓடியாந்து பவுன்சர் போட்டு அவரையே பயமுறுத்திடுறான். சரி நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அடுத்த பால் பேஸ் பண்ணுறாரு. என்ன ஆக போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கப்பயே அந்த பால் அவங்க அடிக்கிறாரு, பால் எங்கேயோ போய் விழுகுது. அப்புறம் என்ன போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காரு. கிரவுண்ட்ஸில் எல்லாம் இதை தான் எதிர்பார்த்துருப்பாங்க போல். அந்த கிரவுண்ட்ஸ் மேனும் ஹாப்பியாகிறாரு. எல்லோரும் கைத்தட்டி உற்சாகப்படுது. சரி அவ்வளோதான், நம்மளால் மேட்ச்சை முடிச்சிருவான், நம்ம எல்லாம் சீக்கிரமே வீட்டு கிளம்பிடலான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்கோட. யாரும் எதிர்பார்த்த விதமாக அந்த பாலில் நம்ம ஹீரோ எல்பிடபிள்யூ ஆகிறாரு. சரி அவுட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அப்பீல் பண்ணதில் அந்த அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாரு. ஹீரோ நினைக்கிறாரு இது அவுட்டு இல்லை, எப்படி இதுக்கு அவுட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. வேறு வழி இல்லாமல் அவர் திரும்பி போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இது அவுட்டே இல்லைப்பா, இதுக்கு என்னப்பா அவுட்டு கொடுக்குறாங்கன்னு அந்த கிரவுண்ட்ஸ் மேனும் சொல்கிறாரு. சரி அப்படியே நம்ம ஹீரோ கிரவுண்டை விட்டு வெளியே நடைய கட்டுறாரு. இந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் பிளேயராக அவரோட மனசு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு நமக்கு புரியுது. நம்ம ஹீரோ நினச்சிருக்க மாட்டார் இந்த எல்பிடபிள்யூ தான் அவரோட வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு. இந்த எல்பிடபிள்யூ காட்சியை வச்சு தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. இதுக்கடையில் ஒருத்தர் வந்து இந்த அம்பையர் மறுபடியும் ஒரு தப்பாக நான் கொடுத்துட்றாரு. இதில் டென்ஷன் ஆன நம்ம ரங்கன் ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கிரவுண்டுக்குள்ளே எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போதான் புரியுது அந்த அம்பையர் ஆப்போசிட் டீமுக்கு ஒன் சைட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. இது புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கமிட்டி அம்பையர் எல்லாத்துக்கிட்டே கேட்குறாங்க. சரியான பதில் சொல்லாதனால கோவத்தில் அம்பையரை பிடிச்சி கீழே தள்ளிடுறாரு. இதில் இன்னும் கோவமான கமிட்டி மெம்பர்ஸ் இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே சரியில்லை, ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்குனுங்கிறது கூட தெரியல, நீயும் கிரிக்கெட் ஆடவே தகுதி இல்லாதவங்க, கிரவுண்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அதில் அவரோட ஃப்ரெண்டு உன் கோவத்தினால பாரு எந்த நிலமையில இருக்கோம், இப்படி போயிட்டு இருந்தா நம்ம யாருமே மேலே போகவே முடியாது, மேலும் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லாம் சண்டை போட்டு போயிடுறாரு.